ஆப்ஷன் ரெடி பண்ணி தராரு. வெல்கம் டு பட்டர்ஃப்ளை ஃபைண்டிங்ஸ். இன்றைக்கி மண் சட்டியில் தான் திருக்கை மீன் குழம்பு வைக்க போகிறேன் நான். 1 கிலோ திருக்கை மீன் எடுத்து மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, மிளகு, சீரகம் இதுதான். மிளகு, சீரகம், பூண்டு இதுதான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு. நிறைய சேர்த்துக்கணும் இதை. அது கூட தேவைக்கு ஏற்ப புளி. உங்களுக்கு புளிப்பு அதிகமாக தேவைன்னா அதிகமாக வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கம்மியாக வச்சுக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் எடுத்திருக்கேன். அது கூட குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். இப்போது சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு தாளித்து விட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை, மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பொடி பொடியாக கட் பண்ணது, வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்த பிறகு தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா கொலைய வேக விட்டுக்கணும். தக்காளி, பச்சை மிளகாவை தக்காளியெலாம் நல்லா குழஞ்சி வரத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகு, சீரகம், பூண்டு அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து பச்சை வாடையெல்லாம் போய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, மசாலா அதையும் அது கூட சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தோன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கும். அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க திருக்கை மீனை அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். திருக்கை மீன் சேர்த்து 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சோம்னாலே இந்த மீன் நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க, திருக்கை மீன் குழம்பு ரெடி. சுட சுட சாதத்து கூட திருக்கை மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டோன்னா சும்மா சொர்க்கத்துக்கே போகிற மறக்காமல் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.